வஸ்ஸலாத்து வஸ்ஸலாமு அலா அஷ்ரஃபில் அன்பியாஇ வல் முர்சலீன் வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மாயின். கண்ணியமான அல்லாஹ்வின் நல்லடியார்களே, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தனது உம்மத்தினர் மீது அளவில்லாத அன்பும் கருணையும் இரக்கமும் உள்ளவர்களாக இருந்தார்கள். சிறியவர்கள், பெரியவர்கள், ஏழைகள், பணக்காரர்கள் என்ற எந்த விதமான பாகுபாடும் இல்லாமல் இரக்கம் காட்டக்கூடியவர்களாக இருந்தார்கள். இந்த அடிப்படையிலே சிறுவர்களோடு எவ்வாறு அன்பாக இருந்தார்கள் என்ற செய்தியை அபு கதாதா அல் அன்சாரி ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள் சொல்கின்ற பொழுது, நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய மகள் ஜெய்னப் அவர்களுடைய மகள் உமாமா அவர்களை தொழுகையின் பொழுது தன்னுடைய தோளிலே வைத்து கொண்டு தொழுது கொண்டிருப்பார்கள். அவர்கள் சுஜூதுக்கு போகின்ற பொழுது அந்த பேரப்பிள்ளையை இறக்கி கீழே வைத்து விடுவார்கள். மீண்டும் நிலைக்கு வருகின்ற பொழுது தோளிலே தூக்கி வைத்து கொள்வார்கள் என்ற செய்தியை அபு கதாதா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கிறார்கள். இந்த ஹதீஸிலே நபியுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சிறுவர்கள் மீது எவ்வாறு இரக்கம் காட்டினார்கள் என்ற செய்தியை நாம் புரிந்து கொள்ள முடிகின்றது. தொழுகையிலே இவ்வாறான சிறிய அசைவுகள் ஏற்படுவதன் மூலம் தொழுகை முறியாது. ஆகவே இப்படியான செயல்களை எங்களுக்கு வேண்டுமென்றே செய்யாமல் இவ்வாறான கட்டங்களிலே பிள்ளைகளை அவர்கள் அங்குமிங்கும் ஓடிக்கொண்டிருக்கிறார்கள், ஏதோ அபாயத்தை எதிர்கொள்கிறார்கள் என்று சொன்னால் அவர்களை தொழுகையும் பொழுது தூக்கி வைத்து கொள்ளலாம் என்ற செய்தி இந்த ஹதீஸிலே இருந்து விளங்குகின்றது. வல்லாஹு அலம். வஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.